வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அப்பாவை பிரிந்து அம்மாவை இழந்து கண்ணீருடன் பீலா வெங்கடேசன் இரு மகள்கள் கண்ணீரின் பின்னணி என்ன இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு எரிசக்தி துறை செயலாளராக பதவி வைத்தவங்க தான் பீலா வெங்கடேஷ். சமீப மாதங்களாக உடல்நலம் குன்றிய நிலையில் அப்போலோ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. நேற்று மாலை அவங்க உயிரிழந்து போயிருக்கிறாங்க. உயிரிழந்த பீலா ராஜேஷுக்கு பிங்கி பிரீத்தி என்ற இரு மகள்கள் இருக்கிறாங்க. தமிழக அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த மூத்த IAS அதிகாரி பீலா வெங்கடேஷ் உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. கொரோனா பேரிடம் காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியதன் மூலம் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றவங்க தான் இவங்க. கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சென்னையில் மரணமடைந்து போயிருக்கிறாங்க. பீலா வெங்கடேசன் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தைச் சேர்ந்தவங்க. இவங்க பிறந்ததும் வளர்ந்ததும் கல்வி கற்றதும் அனைத்துமே சென்னையில் தான். கல்வியில் சிறந்த ஆர்வம் கொண்ட அவங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் பெற்றாங்க. பின்பு குடிமைப்பணியில் சேரும் கனவை நோக்கி முயற்சி மேற்கொண்டாங்க. 1997ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க. தொடக்கத்தில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பணியாற்றி அவங்க மத்திய ஜவுளித்துறை மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் முக்கிய பொறுப்புகள் வகித்தாங்க. தமிழக கேடரை பெற்ற மாநிலத்து வந்து செங்கல்பட்டு துணை ஆட்சியர் மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை பணியாற்றினாங்க. 2019ஆம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக பொறுப்பேற்ற பீலா வெங்கடேசன் கொரோனா பேரிட காலத்தில் மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தி முகமாக விளங்கினாங்க. தினசரி ஊடகங்களுக்கு தகவல் வெளியிடும் முதல் மாவட்டங்கள் நேரடியாக பயணங்கள் வரை தன்னான சிறந்த பணியை செய்து பாராட்டை பெற்றாங்க. பின்பு 2023ஆம் ஆண்டு எரிசக்தி துறையின் முதன்மை செயலராக மாற்றப்பட்டாங்க. அதே சமயம் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக விவகாரத்து பெற்ற பெயரை பீலா ராஜேஷ் என்பதிலிருந்து பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டார். அவரது முன்னாள் கணவர் மற்றும் IPS அதிகாரி ராஜேஷ் தாஸ் பாலியல் குற்ற வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த பீலா ராஜேஷுக்கு பிங்கி பிரீத்தி என்ற 2 மகள்கள் இருக்காங்க. கணவரை பிரிந்து பீலா IAS தனித்து வசித்து வந்த நிலையில் அவங்க உடனடியாக மகளை வசித்து வந்தாங்க. இந்த நிலையில் உடல்நலக்குறைவின் காரணமாக பீலா IAS உயிரிழந்த நிலையில் இரு மகள்களும் அவருக்கு அருகில் வந்து கவனித்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. தந்தையை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவின் மரணித்த நிலையில் அவரது இரு மகள்களும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.